சாங்டிஃபிகேஷன் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுத்திகரிப்பு ஒரு மிக முக்கியமான தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சுகம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். சிறுவயதிலே தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்து இருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய சரீரத்திலே அவருடைய ஆசீர்வாதங்களை பெறாமல் இருக்கிறது ஏன்? அதை தான் நாம் ஆழமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. What is the hindrance for you to receive what God has done for you on the cross? உன் சரீரத்திலே உன் வாழ்க்கையிலே தேவன் செய்து முடித்தது நிமித்தம் நீ பெற்று அனுபவிப்பதற்கு தடை என்ன? What is the hindrance? Amen. ஏனென்றால் கர்த்தருக்கு சித்தம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் எல்லா ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமென். அதுதான் கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய வாஞ்சை என்ன? தேவனிடத்தில் எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு சித்தம் எல்லாம் நமக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டாரு சிலுவையில். நமக்கு வாஞ்சை எல்லாம் தேவனிடத்தில் கேட்டு வாங்கிக்கணும். ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இடையிலே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமென். கர்த்தரும் சரியாக தான் எல்லாவற்றையும் நமக்கு சிலுவையின் மூலமாக நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். நாமும் சரியாக தான் வாஞ்சிக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டு நம் உள்ளத்திலே ஒரு மறுபிறப்பு நாம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் செய்ததை நாம் ஏன் 100% சுதந்திரிக்க முடியல? ஆமென். நாம் பரிசோதித்து பார்க்கணும். பாவ மன்னிப்பை குறித்து நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு தெரியும், நாம் தேவனிடத்திலே சென்று நம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் நம்மை மன்னித்து நம் மனம் திரும்பி, சும்மா பாவம் செஞ்சுட்டு போய் அறிக்கை பண்ணுறது கிடையாது, மனம் திரும்பி பாவத்தை தேவனிடத்திலே உணர்ந்து நம்மளிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை தேவன் மன்னித்து நம்மை சுத்திகரித்து அவருடைய இரத்தத்தினாலே நம் பாவங்களை கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார். அதன் மூலமாக நான் அவர் பிள்ளையாக இருக்கிறேன். அவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்துடுறாரு. நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த பூமியிலே எனக்கு பாவ மன்னிப்பு மாத்திரமா? இல்லை, சுகமும் தேவை. பாவ மன்னிப்பை பெற்ற நாம் சுகத்தை சுதந்திரிக்கணும். அதோடு கூட ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கணும். அதோடு கூட சமாதானத்தை சுதந்திரிக்கணும். அதோடு கூட வாழ்க்கையில எல்லாவற்றிலே நான் இப்படி இருக்கணும், செழித்திருக்கணும், நோக்கத்தை நிறைவேற்றணும், எல்லா காரியங்களும் இருக்கிறது. அதுக்கு முதல் ஸ்டெப்பு பாவ மன்னிப்பு. அடுத்தடுத்தது எல்லாவற்றையும் நான் சுதந்திரிக்கணும், இல்லைங்களா? அப்ப இதற்கு தடை என்ன? தேவன் சொல்லுகிறார், பல காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு ஒரு தடை சுத்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் மிக முக்கியமாக இருக்கிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்க. நீங்க பரிசுத்தமா இருப்பதற்கு தேவன் அதிகமாக விருப்பப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் என்ன பண்றாரு? 10 கட்டளைகளை கொடுக்கிறார், பல கற்பனைகளை கொடுக்கிறார், நியாயப்பிரமாணங்களை எழுதி கொடுத்தார் மோசேவுக்கு. ஆக எல்லா இஸ்ரவேலர்களும் இந்த கட்டளைகள், கற்பனைகள், நியாயப்பிரமாணங்களின்படி தான் நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய மார்க்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், யாராலையுமே அதன் பிரகாரமாக வாழ முடியல. யாராலையுமே அந்த 10 கட்டளைகளை நிறைவேற்ற முடியல. Thou shall not kill, thou shall not steal, thou shall not commit adultery, thou shall not lie, thou shall not take the name of your God in vain, thou shall not serve before idols. அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. Thou shall not covet, don't covet your neighbor's wife என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Don't covet your neighbor's house என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல வருஷன்ஸை வாசித்து பார்த்தா அழகாக எழுதி, don't covet your neighbor's vehicles, don't covet your neighbor's assets. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனை தெரியும், மற்றவர்களை பார்த்து கவெட் பண்றது, இச்சிக்கிறது அல்லது வாஞ்சிக்கிறது, ஆசைப்படுகிறது. இப்படி நம்ம இருக்கணும் என்று சொல்றது தப்பு கிடையாது. அதன் மீது அப்படியே நோக்கமா இருப்பது, அவனே பார்த்து அதிலே இருப்பது.
ஆமென். அவன் என்ன வண்டி வாங்கினான், அவன் என்ன வாட்ச் போடுறான், அவன் என்ன ட்ரெஸ்ஸை மாட்டுறான், அவன் என்ன பெயிண்ட் அடிக்கிறான், அவன் என்ன வீட்டில் ஃபர்னிச்சர் வச்சிருக்கிறான், அவன் என்ன ஃப்ரிட்ஜ் பிராண்டு, அவன் என்ன வாஷிங் மிஷினு, அவங்ககிட்ட என்ன கிரைண்டரு, அவங்ககிட்ட எப்படி இருக்கு கிச்சனு, அவங்ககிட்ட டைல்ஸா மார்பிளா மொசைக்கா, அவன் வீட்டில் கார்பெட் போட்டிருக்கிறானா, அவன் வீட்டில் ஸ்க்ரீன் இருக்கா ஸ்க்ரீன் இல்லையா, அவன் வீட்டில் என்னென்ன இருக்கு எல்லாவற்றையும் பாருங்க. வீட்டில் வீட்டு வேலைக்காரங்க இருக்கானா இல்லையா, எல்லாம் கவெட் பண்றது. இன்றைக்கு மனுஷனுடைய பிரச்சனைனா இன்னொருத்தனை பார்த்து தான் அவன் வாழ்க்கையை வந்துட்டு செட் பண்ணிக்கிறான் இல்லைங்களா? நீங்க யாரை பார்த்து உங்க வாழ்க்கையை செட் பண்றீங்க? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்ல வீட்டில் இருக்கணும், நல்ல வாகனம் இருக்கணும், நல்ல உணவு இருக்கணும், நல்ல தேவையான பொருட்கள் இருக்கணும்ட்டு அப்படி செட் பண்றீங்களா? இல்ல அவர் பெஸ்ட் ப்ராடக்ட் வச்சிருக்கிறாரு அது போல நான் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமென். நம்முடைய தேவைக்கென்று வாங்கி அனுபவிப்பது ஒன்று, மற்றவர்களை பார்த்து அதை கம்பீட் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறது தான் தவறு. ஆமென். அவருக்கு பிடித்ததை அவர் வாங்கிப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எங்க வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துக்கு போய் உங்களால் முடியுமானால் அதை வாங்கி கொள்ளுங்க. அதை விட்டுட்டு உங்களால் அது முடியாது, ஆகவே நீங்க ஒன்று வாங்கிட்டு அதே பார்த்து இச்சிக்க கூடாது, அதே பார்த்து ஆசைப்படக்கூடாது. பொதுவாக பார்க்கிறோம் அல்ல, பூமியில் நடக்கிற நடக்கே தான் சொல்கிறேன். நல்ல புடவை அவங்க வாங்கிடுவாங்க, இவங்க சாதாரணமான புடவை வாங்கினவங்க நல்ல புடவை போட்டிருக்கிறாங்க பாருங்க, அந்த புடவையே முறைச்சி பார்ப்பாங்க, அந்த நகையே முறைச்சி பார்ப்பாங்க. கர்த்தர் சொல்றார் thou shall not covet. ஆமென். அப்ப தேவன் சொல்றாரு இதெல்லாம் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியல, நம்மளால தேவனுடைய ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியல. இன்னொருத்தனே பார்க்கணும், நல்லா போட்டுக்கணும் போட்டுட்டு போட்டோம், நல்ல வாகனத்தில் போறோம் போயிட்டு போட்டோம், நல்லா சாப்பிட்றோன்னா சாப்பிட்டோம், உனக்கு வாய்க்கலையா வாய்க்கும், ஒரு நாள் வாய்க்கும். என்னைக்கு பாஸ்டர் வாய்க்கும், விசுவாசிங்க, தேவன் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் சொல்றார் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில. இப்போ வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க எங்களால இப்படி வாழ முடியல, ஆகவே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, மனுஷனாலே தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் அப்படி வாழ முடியல, ஆகவே அவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்காக சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தி நமக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவருடைய ஆவி நமக்கு நம்முடைய உள்ளத்திலே அவர் தந்தருளினார். அப்ப தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து தங்கிட்டாரு. இப்போ சொல்லுங்க, இப்போ உங்களால பொய் சொல்லாம இருக்க முடியும், விபச்சாரம் செய்யாம இருக்க முடியும், கொலை செய்யாம இருக்க முடியும், இன்னொருத்தர் காரியத்தை இச்சையாம இருக்க முடியும். ஆமென். முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியும். இப்படியெல்லாம் நம்முடைய காரியம், அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது நான் இப்படிப்பட்ட காரியங்கள், தேவன் சொன்ன காரியங்களுக்கு விரோதமாக செய்ய மாட்டேன், தேவன் சொன்ன காரியத்தின்படியே செய்வேன். ஏன்னா அதனுடைய நன்மைக்கு தான். நீங்க பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன கட்டளைகளை நீங்க சுலபமா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க இன்றைக்கு. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களால் இச்சிக்க முடியாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள், கிறிஸ்துவுடன் நடக்கிற நீங்கள் மற்றவர்கள் இச்சிக்க முடியாது, மற்ற பொருள்களை இச்சிக்க முடியாது, மற்றவருடைய வேலையை பார்த்து இச்சிக்க முடியாது, மற்றவருடைய மனைவியை பார்த்து இச்சிக்க முடியாது, மற்றவருடைய வாகனங்களை பார்த்து இச்சிக்க முடியாது. அதை இச்சிக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுவார், அதை செய்ய அனுமதிக்க மாட்டார். உடனே உங்களை திருத்துவார், வசனத்தை கொண்டு திருத்துவார். இப்படி நீ இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு காரியத்தின் மீது அதிகமாக என்ன சொல்றது, பற்றம் இருக்கக்கூடாது. நான் போவேன், நான் வெளிநாட்டுக்கு தான் போவேன், நான் அப்படி ஏதாவது ஒரு காரியத்தின் மீது ரொம்ப நோக்கமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது. ஆமென். என் சித்தம் அல்ல உங்க சித்தம். நான் போகணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்க, இதை விருப்பமா இருக்கு, இது வாஞ்சையா இருக்கு, இப்படி நான் ஆசைப்பட நீங்க நினைக்கிறீங்க என்று சொல்லி தேவனிடத்தில் நீங்க கேட்கும் பொழுது, தேவ சித்தமா இருந்தால் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். தேவ சித்தம் இல்லை என்றால் அதை விட பெரிய காரியத்தை உங்களுக்கு அவர் காண்பிக்க போகிறார். அப்போ தேவனுடைய விளங்கிக் கொள்ளுங்க, அந்த பரிசுத்தத்திலே நடக்கும் பொழுது, ஏன் இந்த கட்டளைகள் எடுத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், தேவனுடைய வார்த்தைகள் தானே தேவனுடைய கட்டளைகள். அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையின்படி, தேவ வசனங்களில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்,
2 கட்டளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த 10 கட்டளை பழைய ஏற்பாட்டில் இருக்கு, 2 கட்டளை புதிய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? உன் தேவனாய் கர்த்தரை உன் முழு இதயத்தோடு உன் முழு உள்ளத்தோடு நீ என்ன பண்ணு, சேவி, அன்பு கூறு சொல்லிட்டார். லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வித் ஆல் யுவர் சோல். ரெண்டாவது என்ன சொல்லிட்டாரு? லவ் யுவர் நெய்பர் as yourself. முதல் உன் தேவனுக்கு முழு ஆராதனை செய், முழுமையாக உன்னை ஒப்புக்கொடு. ரெண்டாவது உன்னுடைய பிறரை உன்னை போல நேசி. இது ரெண்டுத்திலுமே அந்த 10 வந்துடும். ஆமென். பிறரை உங்களை போல நேசிச்சா விபச்சாரம் பண்ண முடியுமா? பிறரை உங்களை போல நேசிச்சா கொலை பண்ண முடியுமா? பிறரை உங்களை போல நேசிச்சா நல்ல, இவனுக்கு நல்ல வீடு வந்துருச்சு, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு லேண்ட் இல்லையே, எனக்கு ஃப்ளாட் இல்லையே சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் யாரு? என் சகோதரன். அவன் நல்லா இருக்கிறான், இருந்துட்டு போட்டோம். எனக்கு வாய்க்கல, பரவாயில்ல, வாய்க்கிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், என் நேரம் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், தப்பு கிடையாது. அவன் நேரம் வரைக்கும் காத்திருந்து இருக்கிறான், அது நமக்கு தெரியாது. அவனை கத்திரிப்பா ஆசீர்வதிச்சிருக்கிற, எனக்கு பிறகு ஆசீர்வதிப்பாரு. அவனுக்கு சீக்கிரம் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு திருமணமே ஆகலையே, பரவாயில்ல, ஆகும். ஆமென். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்லுகிற காரியம்? அப்போ நாம் இப்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவார்னா கரெக்ட் பண்ணுவார். சில தவறான எண்ணங்கள், யோசனைகள், வழிகள், நம்முடைய திங்கிங் பேட்டர்ன் ஒரு விதமாக இருக்கும் பாருங்க, நம்முடைய நேச்சர் ஒரு விதமாக இருக்கும். நம்ம நேச்சருக்கு என்னன்னா, சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு சில யோசனைகள் நம்ம விட இன்னொருத்தர் வந்துட்டு உயர்ந்துடக்கூடாது. அவங்களுக்கு எப்படி இருக்கிற யோசனை, இவங்க நல்லா இருக்கிறோன்னு நினைப்பாங்க, ஆனால் இவங்களை விட மேலே போயிட்டு அவங்க கொஞ்சம் பிடிக்காது. இது பொதுவாக மனுஷனுக்கு இருக்கிற யோசனை தான் அது. ரொம்ப யோசிக்காதீங்க. ஆமென். எல்லாருக்குள்ளே இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறோன்னு பிடிக்கும். ஆனால் சிலருக்கு எப்படின்னா அவங்களுடைய சுவாபம் அப்படி என்ன பண்ணுவது, அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் அவங்களோட மேலே போயிட்டீங்கன்னா பிடிக்காது. அவங்க லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இல்லை உங்களை விட ஒரு லெவல், அவங்கள விட ஒரு லெவல் கீழே வச்சுக்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு திருப்தி. கர்த்தர் சொல்கிறார் அப்படி இருக்கக்கூடாது. உன்னை விட அவன் பல மடங்கு உயர்ந்திருக்கும்படி அவனை ஆசீர்வதி. ஆமென். உன் எதிரிக்காக நீ என்ன பண்ணு, விண்ணப்பம் பண்ணன்ட்டார். உன் எதிரி நல்லா இருக்குன்னு யோசி. அப்படிலாம் யோசிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. யாராவது எதிரி நல்லா இருக்கணும்னு யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிச்சிருக்கிறோமா? யாராவது நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதித்திருக்கிறோமா? அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, பரிசுத்தமா இருந்தா இதுதான் பரிசுத்தமா இருப்பது. பரிசுத்தமா இருந்தா நம்ம ஒரே ஹேபிட்டை மட்டும் பரிசுத்தம் சொல்லக்கூடாது. ஏதோ நான் புகை பிடிக்கல, நான் வந்துட்டு விபச்சாரம் செய்யறதில்லை, இவ்வளோதான், இதுதான் பாவம்னாலே அவங்களுக்கு என்ன இவ்வளோதான், ட்ரக்ஸு, ட்ரிங்கிங்கு, அடல்ட்ரி, இதுதான் பாவம். மற்றதெல்லாம் அவங்க கணக்கில் பாவமே கிடையாது. பாவிகளாக இருக்கிறோம். சிலருக்கு இந்த பாவ பழக்கங்கள் இருக்கிறது, மற்றவர்களுக்கு வேற மாதிரி. பொல்லாத கண்ணு, எப்பவுமே இன்னொருத்த பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. டிவி பார்க்க மாட்டாங்க, ரேடியோ கேட்க மாட்டாங்க, மொபைல், ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதே என்னவென்றா ஸ்நாக்ஸை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பது. ஒன்று மாற்றி ஒன்று இன்னொருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பது. கர்த்தர் சொல்ற அதெல்லாம் வந்துட்டு பெரிய பிரச்சனையா இருக்கு பாருங்க. இன்னொருத்தரை பற்றி பேசுறதுக்கு நமக்கு முதலாவது வெளிப்பாடு இல்லை. ஏன்னா நம்மை குறித்து நமக்கு வெளிப்பாடு இல்லையே. நம்மை குறித்து நமக்கு வெளிப்பாடு இருக்குன்னா நமக்கு நேரம் இருக்காது இன்னொருத்தரை குறித்து பேசுவதற்கு. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நம்மை குறித்து வெளிப்பாடு நமக்கு இருக்கும்னா நம்ம முன்னேறி கொண்டே செல்வோம், அடுத்தடுத்ததுக்கு நம்ம செல்வோம். இன்னொருத்தரை பற்றி பேச நமக்கு நேரம் இல்லை. அப்போ நம்ம இன்னொருத்தரை பற்றி பேசணும்னா என்ன பண்றோம்? பாவம் பண்றோம்ன்ற அர்த்தம். அப்படி பாவம் பண்ணும்பொழுது தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள்ளாக பூரணமாக வெளிப்படாது. பரிசுத்தம் பூரணமாக வெளிப்படவில்லை என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் நமக்கு செய்தவைகளை நம்மாலே சுதந்திரிக்க முடியாது. ரொம்ப சிம்பிள் காஸ்பல் தான். ஆமென். ரொம்ப கஷ்டமே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, ஜட்ஜ் நாட், இன்னொருத்தர நியாயம் தீர்க்காதே. அது பரிசுத்தத்தில் மிகப்பெரிய, இதெல்லாம் அவன் சொல்லுகிற ஒவ்வொன்றும் ஒரு பிரசங்கம் பாருங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சம்மரைஸ்டாக சொல்றேன். ஏனென்றால் இன்றைக்கு பரிசுத்தம், சுத்தமா இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் எதிர்பார்க்க உள்ளத்திலே பரிசுத்தம், எண்ணத்திலே பரிசுத்தம், சரீரத்திலே பரிசுத்தம், இதெல்லாம் வந்துட்டு தேவன் நம்மளே அதிகமாக எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு செய்த ஒவ்வொன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.